நம்மிடம் இருக்கும் சிறந்த உடை நம்பிக்கை. அதை அணிந்திருந்தால் எந்த பாதையும் கடக்கலாம். வீழ்வதை விட மீண்டும் எழுவதுதான் முக்கியம். ஏனென்றால் வெற்றி கிடைக்கும் வரை போராட வேண்டும். உன் பாதை கடினமாக இருந்தாலும் பயப்படாதே. ஏனெனில் உயரமான மலைகளின் சிகரத்தில்தான் சிறந்த காட்சிகள் இருக்கும். முயற்சி தொடர்ந்தால் மட்டுமே வெற்றியின் வாசல் உனக்கு திறக்கும். நீ முன்னேறும் போது சந்திக்கிற எதிர்ப்புகள் உன் வெற்றியின் உயரத்தை நிர்ணயிக்கும். நம்பிக்கையை நிலையாக வைத்திரு. அது உன்னை உயரமாக கொண்டு செல்லும். நம்பிக்கை உள்ளவன் எப்பொழுதும் புதிய பாதையை காண முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் முடியாதது கூட ஒரு நாள் சாதனையாகும். நேரம் எல்லோருக்கும் ஒரே மாதிரிதான். அதை யார் உபயோகிக்கிறார்கள் என்பதில்தான் வெற்றி அடங்கியுள்ளது. ஒருவர் உன்னை இழிவாக நினைத்தால் அவருக்கு உன்னுடைய உயரத்தை காட்டிவிடு. சோர்வாக இருந்தாலும் ஒரு கட்டம் மேலே ஏறி பார்க்க அங்கே வெற்றி காத்திருக்கும். ஒரு சிறிய மின்னல் கூட இருளை அழிக்க முடியும். ஒரு சிறிய முயற்சி கூட வாழ்க்கையை மாற்ற முடியும். கடினமான பாதைதான் வெற்றிக்கு அழகான கதையை எழுதும். சிறிய வெற்றிகளையும் கொண்டாடு. அதுவே பெரிய வெற்றிக்கான முதல் படி. கனவுகள் நினைத்ததாலே நிறைவேறாது. அதை அடைய உழைத்தால்தான் வெற்றி உன் பாதையை நோக்கி வரும். சாதனைகள் செய்வதற்கு உன் மனம் தயாராக இருந்தால் சந்தர்ப்பங்கள் தானாகவே உன்னை தேடி வரும். வெற்றி என்பது உயரமான கட்டிடம் போல அடிக்கடி தோல்விகளின் கட்டமைப்பால் எழும். நேர்மையான முயற்சி ஒரு நாள் வெற்றி ஆகாமல் இருக்காது. தொடர்ந்து முயற்சி செய். ஏனெனில் என்று உனக்காக மூடிய கதவு நாளை திறக்கலாம். சுற்றி இருப்பவர்கள் நம்மை இழிவாக பேசினாலும் வெற்றி பெற்றால் அவர்களே கைதட்டுவார்கள். முன்னேறும் வழியில் தடைகள் வரலாம். நிற்காமல் பயணிப்பதே வெற்றிக்கான சிறந்த தீர்வு. நேற்று விழுந்த இடத்தில் இன்று நின்றால் அதுவே முன்னேற்றம். சவால்கள் வந்தால் சரிவை நினைக்காதே, வளர்ச்சியை கற்பனை செய். சாதனை என்பதோ காத்திருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்காது, போராடுபவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். தோல்வி வந்தால் பயப்படாதே, அது வெற்றிக்கு வரும் முதல் அழைப்பு. இனிமேல் என்கிற வாக்கியம் இப்பொழுதே என்கிற முடிவுக்கு இடம் தர வேண்டும். முயற்சி இல்லாமல் ஆசைப்படாதே. கனவுகளுக்கு விலை உண்டு. வெற்றி என்பது இலக்கு அல்ல, தொடர்ந்து நடைபோடும் மனநிலை. தடைகள் நம் திறமைக்கு போட்டி அல்ல, பரிசோதனை மட்டுமே. வெற்றிக்கு ஷார்ட்கட்ஸ் கிடையாது. நேர்மையான முயற்சிதான் ஒரே வழி. ஒரு நாள் முடியாதது போல தோன்றும் காரியம் அடுத்த நாளில் சாதனையாக மாறும். முயற்சி நின்றால்தான் தோல்வி. முகத்தில் இருந்த சிரிப்பு உள்ளத்தில் இருந்த போராட்டத்துக்கு பதில். தொடக்கத்தில் எல்லாம் கடினம்தான், அதனால்தான். அதுவே வெற்றியின் விலை. முடிவில்லாத உழைப்புதான் முடிவில்லாத வெற்றிக்கான துவக்கம். தாயின் கண்களில் நம்பிக்கை இருக்கும் வரை நீ தோற்க மாட்டாய். உழைப்புக்கு பரிசாக வெற்றி கிடைக்காத நாள் இருந்தால் அந்த நாள் உனக்கு பாடமாக இருக்கும். பாராட்டை எதிர்பார்க்காமல் செய்த செயல்தான் உண்மையான வெற்றி. சூழ்நிலை மாற்றம் எதிர்பார்க்காதே, நீ மாற்றமாகும் வரை முயற்சித்து காட்டு. சிறு சிறு முயற்சிகள் தான் எதிர்காலத்தை கட்டியெழுப்பும் இழைகள். உழைத்த பின் வரும் சாதனை தூக்கத்தில் காணும் கனவுகளை விட இனிமையானது. அச்சமின்றி நடப்பதற்கே வாழ்க்கை வல்லமை தருகிறது. மறுக்கப்பட்ட வாய்ப்புகள் உன்னை வலிமையாக்கும். தோல்வியை கட்டுக்குள் வைக்கும் வலிமைதான் வெற்றியின் வேறாகும். நேரம் குறைவாக இருக்கலாம், ஆனால் நோக்கம் தெளிவாக இருந்தால் வெற்றி உறுதி. முயற்சிக்கு வழி தெரியாது, ஆனால் அதை வெற்றி தேடி வரும். விழுந்தாலும் எழும் திறமையை வளர்த்துக்கொள். உலகம் உன்னை மதிக்கும். வெற்றி அடைய தற்காலிக தோல்விகள் தேவைப்படும். வெற்றி வருவது நேரம் தந்த பரிசு அல்ல, உழைப்பின் பதில். தடைகள் உயர்ந்தால்தான் நம்முள் மறைந்திருக்கும் உயரம் தெரியும். நம்பிக்கை இருக்கும்போது நிலைகுலைந்த கனவுகளும் உயிர் பெறும். முடியாது என்பவன் கற்பனை செய்வான், முயற்சிக்கிறவன் வாழ்க்கை உருவாக்குவான். முயற்சி என்பது ஒரே தடவைக்கு மட்டும் கிடைக்கும் வாய்ப்பு அல்ல, அது ஒவ்வொரு முறையும் தேவைப்படும் உறுதி. முயற்சி விழுந்த இடத்தில் முடிவடையவில்லை, அது எழும் வரை பயணம் தொடரும். பயப்படாமல் நடந்தால்தான் பாதை விரிவடையும். தைரியமான ஒரு முடிவே ஒரு புதிய வாழ்க்கையின் கதவாகும். ஆரம்பம் செய்ய தயங்காதே. சிறிய நிழலும் ஒரு மலைக்கு துவக்கம்தான். நாளை என்னவாக இருந்தாலும் இன்று நம்முடையது என்பதை மறந்துவிடாதே. இன்று ஆரம்பித்தால் நாளை சாதிக்கலாம். காலம் கடந்தால் கனவுகள் கூட சலித்துவிடும். அடிக்கடி தோல்வி அடையும் நபர்தான் ஒரு நாள் அசைக்க முடியாத நம்பிக்கையை உருவாக்குவான். முதலில் நம்பிக்கை, பின்னர் முயற்சி, கடைசியில் வெற்றி. இதுதான் நம்முடைய திரிசூலம். வெறும் ஆசை கொண்டால் போதாது, அதற்கான அதிரடி செயலும் தேவை. முந்திய முயற்சியையே வெற்றியாய் மாற்றும் சக்தி நம்மிடம் இருக்கிறது. முடியும் என்ற நம்பிக்கையில்தான் ஆரம்பிக்க வேண்டும். முடிவுகள் பிறகு வரட்டும். நேரத்தை தள்ளி போடதே. தாமதித்தால் அபாயமான முடிவு ஏற்படும். மற்றவர்களை எடை போடுவதில் காலத்தை வீணாக்காதீர்கள். எனில் அவர்களை நேசிப்பதற்கு உங்களுக்கு நேரமில்லாமல் போய்விடும்.
உங்களால் பெரிய விஷயங்களை செய்ய முடியவில்லை என்றால் சிறிய விஷயங்களை சிறந்த வழியில் செய்து பாருங்கள். எடுத்த முயற்சியை கைவிடும் பொழுது நாம் வெற்றிக்கு மிக அருகில் இருக்கிறோம் என்பதை உணராதவர்களே தோல்வியடைகிறார்கள். முயற்சிக்காக விலை கேட்டால் உழைப்பை கொடு, அதன் பின் வெற்றி தானாக வந்துவிடும். மிகச் சிறிய முயற்சியும் சரியான நேரத்தில் அடித்தால் பாறையை பிளக்க முடியும். பயமின்றி எடுக்கும் ஒரு அடி 10 வாய்ப்புகளை கொண்டு வரும். முடியாது என சொல்வதற்கு முன்னால் முயன்றிருக்கிறாயா என்று கேள். தொடங்கும் துணிவு இருந்தால் முடிவுக்கு பயமில்லை. பெரிய கனவுகள் விலை கேட்கும். அந்த விலை உன் முயற்சி. நாளை எதையும் தரக்கூடும். இன்று முயற்சிக்காமல் இருக்காதே. தரையை கிழிக்கும் விதமாக விழுந்தாலும் மீண்டும் மண்ணிலிருந்து எழும் வேர்கள் போல உழை. சோதனை வரும்போதுதான் மனிதன் தனக்குள்ள சக்தியை உணர்கிறான். இருட்டில் பயந்துவிட்டு நிற்பவன் ஒளியை ஒருபோதும் அடைய முடியாது. முயற்சியிலேயே அத்தியாயம் இருக்கிறது. முடிவுகள் புஸ்தகம் மட்டுமே. தூங்கும் திறமைக்கு பதில் விழிக்கும் முயற்சி வேண்டும். தோல்விகள் காயங்களை தரலாம், ஆனாலும் வளர்ச்சிக்கு விதையாகும். வெற்றியால் மகிழ்ச்சி கிடைக்கலாம், ஆனால் முயற்சியால் அமைதி கிடைக்கும். முடிந்தால் செய், முடியாவிட்டாலும் முயற்சி செய். முடியும் வரை விடாதே. வழியே இல்லை என நினைக்கும் தருணங்களில்தான் புதிய பாதைகள் உருவாகின்றன. ஒவ்வொரு தோல்வியும் ஒரு அடையாளமில்லா வெற்றியின் ஆரம்பம். கடின உழைப்பிற்கு பதிலளிக்க தவறாத ஒரே வாக்குறுதி வெற்றி. சவால்கள் வந்தால்தான் சக்தி எங்கிருந்து வருகிறது என தெரியும். வீழ்ந்ததை நினைக்காமல் எழும் எண்ணமே முன்னேற்றத்தின் விதை. தோல்வி வந்தால் ஓடாதே, காரணம் தேடிச் செல். தலைமேல் வானமில்லை என்றாலும் உயரத்தை காணும் கண்கள் வேண்டும். வெற்றி பெறுவதற்கு முன்னால் இருப்பது தோல்வி அல்ல, உன்னை சோதிக்கும் ஒரு வாய்ப்பு. எதிரிகளின் வார்த்தைகள் உன் செயல்களுக்கு எரிபொருளாக இருக்கட்டும். உன் வெற்றி அவர்களுக்கு மிகப்பெரிய பாடமாக இருக்கட்டும். நீ செய்ய முடியாது என்ற சொல்லை நான் செய்தேன் என மாற்று. தொடங்குவதை விட தொடர்வதே வெற்றியின் முதல் வெற்றி. சிறு முயற்சி கூட நிலைத்த நம்பிக்கையுடன் வந்தால் சிகரத்தை தொட்டுவிடும். தோல்வி என்பது முடிவு அல்ல, அது தைரியத்தின் முதல் பாதை. உழைப்புக்கு விலையே இல்லை, ஆனால் அது தரும் வெற்றி கோடிக்கணக்கில் இருக்கும். கடின வேலை ஒரு நாள் பேசும். அந்த வார்த்தைகள் உலகம் கேட்கும். நம்பிக்கையின் சிறு ஒளி 1000 இருளை கிழிக்கக்கூடும். நேற்று தோற்றாலும் இன்று எழும் மனிதன்தான் வீரன். நடப்பது மெதுவாக இருந்தாலும் நிற்காமல் இருக்க வேண்டும் என்பதே முக்கியம். சிறந்த வெற்றிகள் அமைதியான போராட்டங்களின் குரல்களாக இருப்பவை. வெற்றி எளிதாக வராது, ஆனால் வரும்போது உலகமே விழிக்க செய்யும். காற்று எதிரே வந்தால் பறவை உயர வைக்கும். வாழ்வில் சவால்கள் நம்மை உயர்த்தும். ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புதிய முயற்சிக்கான தொடக்கக்கல். ஆரம்பிக்க உந்துதல் வேண்டாம், நம்பிக்கை போதும். முயற்சிக்கான வயது, நேரம் என்ற எல்லை இல்லை. சிறிய முயற்சிகள் கூட தினமும் சேரும்போது பெரிய வெற்றியை உருவாக்கும். ஒரு நாள் என்றும் வராது, இன்றுதான் துவக்க வேண்டிய நாளாகும். தொடங்கும் துணிவே வெற்றியின் முதல் படி, முடியும் நம்பிக்கையே கடைசி படி. பயத்தை தாண்டி ஒரு அடி எடுப்பவனுக்கே முன்னேற்றம் சொந்தம். வெற்றி கிடைக்காமல் விட்டால் பரவாயில்லை, முயற்சி இல்லாமல் விட்டுவிடாதே. சுழன்றாலும் சூரியன் மறப்பதில்லை. அதுபோல் வாழ்க்கையும் தாழ்வுகளுக்கு பிறகுதான் பிரகாசிக்கும். வெற்றியாளன் என்றால் அனைவராலும் அறியப்படும் அவனல்ல, தன்னை தானே மீட்டுக் கொண்டவனே. சிரமம் தாங்கிய மனதில்தான் உண்மையான வெற்றி பிறக்கிறது. யாரும் நம்பாத பொழுதுகளில் நீ நம்பும் சக்தியே மிகப்பெரிய வெற்றி. முயற்சி செய்ய மறுக்காதவன் தோல்விக்கு அடிமையாக மாறமாட்டான். இன்று உழைத்த உழைப்பு நாளை உன் புன்னகையின் காரணமாகும். துணிவுடன் தொடங்கிய பாதை வெற்றியுடன் முடியும். நாம் நம்புகிற அளவுக்கு நம்மால் சாதிக்க முடியும். முயற்சிதான் கனவுகளை நனவாக்கும் திறவுகோல், ஆனால் நம்பிக்கைதான் அந்த கதவை திறக்கும் கை. நம்பிக்கை கொண்டவரிடம் தோல்வியும் வெற்றியின்படியாக மாறும். தோல்வியை நெருங்கி பார்த்தால்தான் தன்னம்பிக்கையின் மதிப்பு தெரியும். உடைந்த மனதை சீராக்கும் மருந்து தன்னம்பிக்கைதான். ஒரு நொடியின் தைரியம் ஆயுள் முழுதும் வெற்றியை தரும். தொடங்காமல் வெற்றி கிடைக்காது, ஆனால் தொடங்கினால் பாதி வெற்றி கிடைத்துவிட்டது. குணத்தில் மிக உயர்ந்தவனும் குணத்தில் அடிமட்டத்தில் இருப்பவனும் ஒருபோதும் மாறவே மாட்டார்கள். உங்கள் நம்பிக்கையை வைத்து முழுமையாக வாழுங்கள். உலகத்தையே உங்களால் புரட்டி போட முடியும். மனதில் ஒன்றை திட்டமிட்டு அது நடக்கும், கிடைக்கும் என்று திடமாக நம்பினால் மனித மனம் எப்பாடுபட்டாவது அதை பெற்று தந்துவிடும். ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்திலும் மிகச் சிறந்தது தனக்குத்தானே முற்றிலும் நல்லவனாக இருப்பதுதான். பணமும் ஆடம்பரமும் முக்கியமானதல்ல, அதை பயன்படுத்தும் விதமே முக்கியமானது. உயர்ந்த பண்பாடு என்ற சிறைக்குள் அடைப்பட்டு நேர்மை, ஒழுக்கம் என்னும் சட்டதிட்டங்களை நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். சிறு சிறு விஷயங்களில் பொறுமை காட்டாவிடில் பெரிய காரியங்கள் கெட்டுப் போகின்றன.
வலிமை உடலிலிருந்து வருவதில்லை, அசைக்க முடியாத மன உறுதியிலிருந்து வருகிறது. நமது மனதின் தூய்மை அதிகமாக இருந்தால் நமது வலிமையும் அதிகமாக இருக்கும். நாம் தேடும் வெற்றி இன்னும் வேகமாக கிடைக்கும். மாற்றம் இல்லாமல் முன்னேற்றம் சாத்தியமற்றது. எண்ணங்களை மாற்றிக்கொள்ள முடியாதவர்களால் வேறு எதையும் மாற்ற முடியாது. உண்மை என்பது பூட்டி வைக்கப்படும் பொக்கிஷகம் அல்ல, அது உரிமை போராட்டத்தின் வெற்றி கொடி. அது பல முறைகள் கிழிக்கப்படலாம், ஆனால் அதற்கு மரணம் இல்லை. எல்லோராலும் மதிக்கப்படும் புஸ்தகம் பெரும்பாலானோரால் படிக்கப்படுவதில்லை. ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் அல்ல, உன்னைப் போல சாதிக்காத துடிக்கும் புத்திசாலிகளை மட்டுமே. எவர் பேசுவதையும் கேட்டுக்கொள், ஆனால் சிலரிடமே பேச்சு கொடு. எவர் கஷ்டத்தையும் தெரிந்து கொள், ஆனால் உன் கருத்தை கூறிவிடாதே. இதயம் என்பது அறிவை விட உயர்ந்தது. இதயத்தை பண்படுத்தி வளர்ப்பதிலேயே கவனம் செலுத்துங்கள். சிரிப்பின் மொழி மறந்தவன் வாழ்வையே தொலைத்தவன். என்னிடம் எதை வேண்டுமானாலும் கேள், ஆனால் நேரத்தை மட்டும் கேட்காதே. விடியாத இரவென்று எதுவும் இல்லை, முடியாத துயர் என்று எதுவும் இல்லை, வடியாத வெள்ளம் என்று எதுவும் இல்லை, வாழாத வாழ்க்கை என்று எதுவும் இல்லை. உண்ணக்கனி, ஒதுங்க நிழல், உடலுக்கு மருந்து, உணர்வுக்கு விருந்து, அடைய குடில், அழகு வேலி, ஆடத் துளி, தடவ தைலம், தாளிக்க எண்ணெய், எழுத காகிதம், எரிக்க விறகு. மரம்தான் மரம்தான், எல்லாம் மரம்தான். மறந்தான் மறந்தான், மனிதன் மறந்தான். அழகை பற்றி கனவு காணாதீர்கள், அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும். கடமையை பற்றி கனவு காணுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும். நீ ஒழுக்கம் உள்ளவனாக இருந்தால் கவலையே வராது. நீ அறிவாளியாக இருந்தால் குழப்பம் வராது. நீ துணிவுள்ளவனாக இருந்தால் அச்சம் வராது. பொறுமை மற்றும் நேர்மை ஆகியவை மிகவும் சக்தி வாய்ந்த வீரர்களுக்கு இணையானது. நாம் எதை பெற்றிருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, பெற்றிருப்பதை எப்படி அனுபவிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். ஒரு சிறிய அன்பை குழந்தைகளிடம் செலுத்தி பாருங்கள், அதற்கான பெரிய பலனை அவர்களிடமிருந்து திரும்ப பெறுவீர்கள். உங்களுக்கான மிகப்பெரிய வாய்ப்பானது நீங்கள் தற்பொழுது இருக்கும் இடத்திலேயே கூட இருக்கலாம். அவனவனுக்கு உரித்தானதை அவனவனுக்கு வழங்குவதுதான் நீதி. நாம் காட்டும் பணிவிற்கும் மரியாதைக்கும் பதிலாக ஏதேனும் ஒரு நன்மையை பெற வேண்டும் என்று எதிர்பார்ப்போமேயானால் நம்மிடம் உண்மையான அன்பு உருவாகாது. உங்கள் கௌரவம் உங்கள் நாக்கின் நுனியில்தான் இருக்கிறது. பலிபீடத்தில் வெட்டப்படுபவை ஆடுகள்தான், சிங்கங்கள் அல்ல. சிங்கங்களாக இருங்கள். உங்கள் குறைகளை நீங்களே அடையாளம் கண்டு கொள்வதுதான் வளர்ச்சியின் அடையாளம். நீ யாருக்கும் பக்கத்தில் இருக்காதே, தூரத்திலேயே இரு. பக்கத்தில் இருக்கும் இமையை பார்க்க முடியாத கண்கள் தூரத்தில் இருக்கும் நட்சத்திரத்தை பார்த்து விடுகின்றன. அறிவை விட கற்பனை முக்கியமானது. அது நம்மை உறுதியாக நம்ப வைத்து 20 மடங்கு ஆற்றலுடன் இலட்சியத்தை நோக்கி செயல்படும் வீரராக உருவாக்கிவிடும் சக்தி படைத்தது. சமாதானமே சிறந்த மற்றும் மலிவான வழக்கறிஞர். ஒரு மென்மையான வார்த்தை, ஒரு கனிவான பார்வை, ஒரு அன்பான புன்னகை ஆகியவற்றால் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தி காட்ட முடியும். நம்முடைய முக்கிய குறைபாடு என்னவென்றால், நாம் காரியங்களை செய்வதற்கு பதிலாக அவற்றை பற்றி பேசிக்கொண்டே இருப்பதுதான். அச்சம், வெகுளி போன்ற உணர்வுகளை நாம் தக்க இடத்தில், தக்க அளவில், தக்க முறையில் வெளிப்படுத்த வேண்டும். உணர்வுகளை ஆழ கற்றுக்கொள்வதுதான் ஒருவருடைய கல்வியின் சிறப்பான பகுதி. நேற்றும் இன்றும் கதையாக கழிந்துவிட்டன. நாளை உதயமாவதை எதிர்பார்த்திருங்கள். யார் அதிகமாக கேள்வி கேட்கிறார்களோ அவர்களே அதிகமாக கற்றுக்கொள்ளவும் தக்க வைத்துக் கொள்ளவும் செய்கிறார்கள். நாம் அனைவருமே பள்ளத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் நம்மில் சிலரே நட்சத்திரங்களை பார்க்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டின் மிகச்சிறந்த நாள் என்று உன் இதயத்தின் மீது அழுத்தமாக எழுதிக்கொள். ஒவ்வொரு நாளையும் உன்னால் மாற்றிக்காட்ட முடியும் மனதில் உறுதி இருந்தால். தனக்கு தெரிந்ததை தெரியும் என்றும் தெரியாததை தெரியாது என்றும் அறிவதுதான் அறிவு. யார் தன்னுடைய நாவை சிறை செய்து வைக்கவில்லையோ அவருடைய நாவே அவரை சிறை செய்துவிடும். எவன் சந்தேகத்தையும் அச்சத்தையும் வெற்றி கொண்டானோ அவனே தோல்வியையும் வெற்றி கொண்டவனாவான். விதைத்தவன் உறங்கினாலும் விதை ஒருபோதும் உறங்குவதில்லை. உங்களால் பறக்க முடியாவிட்டால் ஓடுங்கள். ஓட முடியாவிட்டால் நடந்து செல்லுங்கள். நடக்கவும் முடியாவிட்டால் தவழுங்கள். தைரியமாக தன்னம்பிக்கையுடன் இறுதி வரை போரிடுபவர்களுக்கு வாழ்வின் இருளான எல்லாவற்றையும் வெற்றி கொள்வது சாத்தியம். என் முயற்சிகள் என்னை பல முறை கைவிட்டதுண்டு. ஆனால் நான் ஒரு முறை கூட என் முயற்சியை கைவிட்டதில்லை. குரலை உயர்த்தி பேசுவது தலைமைத்துவம் அல்ல. நாம் பேசத் தொடங்கும் போது மற்றவர் குரல்கள் அடங்குவதுதான் தலைமைத்துவம். இதயம் சொல்வதை செய். வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு மட்டும்தான் உண்டு. பொய் சொல்லி தப்பிக்காதே. உண்மையை சொல்லி மாட்டிக்கொள். பொய் வாழ விடாது, உண்மை சாக விடாது. முயற்சி என்பது விதை போல, அதை விதைத்துக் கொண்டே இரு. முளைத்தால் மரம், இல்லையென்றால் அது மண்ணிற்கு உரம். நீங்கள் செய்யும் தவறை உடனே திருத்திக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால்
இன்னொரு தவறை செய்தவர் ஆகிவிடுவீர்கள். நீ தனிமையில் இருக்கும்போது உனக்கு என்ன மாதிரி சிந்தனைகள் தோன்றுகிறதோ அதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும். நீ உண்ட உணவும் நீ செய்த தர்மமும் தான் உனக்கு சொந்தம். கோபம் என்பது கொடிய அமிலம். அது விழும் இடத்தை விட இருக்கும் இடமே பெரிதும் நாசமாகும். ஏமாற்றுவதைக் காட்டிலும் தோற்று போவது மரியாதைக்குரியது. அடுத்தவர்களின் அந்தரங்கத்தை கூட அறிந்து வைத்திருக்கும் நாம் நம்மை பற்றி தெரிந்திருப்பது என்னவோ வெறும் பூஜ்யம்தான். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். விதைக்கும் இடத்துல நடக்காதே, நடக்கும் இடத்தில் விதைக்காதே. நாம் அனைவருக்கும் ஒரே மாதிரி திறமை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அனைவருக்கும் திறமையை வளர்த்து கொள்ள ஒரே மாதிரி வாய்ப்புகள் உள்ளன. உன் மனம் வலிக்கும் போது சிரி, பிறர் மனம் வலிக்கும் போது சிரிக்கவை. ஒரு நல்ல புஸ்தகம் 100 நண்பர்களுக்கு சமம். ஆனால் ஒரு நல்ல நண்பன் ஒரு நூலகத்திற்கே சமம். பிறர் முதுகுக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டிய வேலை தட்டி கொடுப்பது மட்டும்தான். ஆசைப்படுங்கள். வாழ்வின் மிக உயர்ந்தவற்றிற்கு ஆசைப்படுங்கள். உங்கள் முழு ஆர்வத்தையும் அத்திசையில் செலுத்துங்கள். கட்டளையிட விரும்புபவன் முதலில் பணிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். உலகிற்கு அரசனாக இருக்க வேண்டுமானால் முதலில் உன் மனதுக்கு சேவகனாக இருக்க வேண்டும். நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு. இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நம்மை செய்து கொள்வதற்கான ஆற்றலும் நம்மிடம் உள்ளது. உனக்கு பெருமை வேண்டுமானாலும் உற்சாகம் வேண்டுமானாலும் பிற மனிதனுக்கு தொண்டு செய்வதில் போட்டி போடுவதன் மூலம் தேடிக்கொள். வாழும் வாழ்க்கையை நீ உண்மையாக நேசித்தால் நேரத்தை வீணாக்காதீர். ஏனெனில் வாழ்க்கை என்பது நேரத்தினால் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. புகழ் என்பது தனி சொத்து. அதன் அருமை அதை இழந்த பிறகுதான் தெரிகிறது. திறமைதான் ஏழையின் மூலதனம். ஒருவனுக்கு மீனை கொடு, அவனுக்கு நீ ஒரு நாள் மட்டுமே உணவளித்தவனாவாய். அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக்கொடு, அவனுக்கு நீ அவனது வாழ்நாள் முழுக்க உணவளித்தவனாவாய். சில சமயம் முட்டாளாய் காட்சியளிப்பது அறிவுள்ள செயல். அன்பை மட்டுமே கடன் கொடுங்கள். அது மட்டுமே அதிக வட்டியுடன் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நல்ல முடிவுகள் அனுபவத்திலிருந்து பிறக்கின்றன. ஆனால் அனுபவமோ தவறான முடிவுகளிலிருந்து கிடைக்கின்றது. நான் எடுத்த முடிவு சரியா என்று எனக்கு தெரியாது. ஆனால் எடுத்த முடிவை சரியாக்குவேன். நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தின் முள்ளை பார். ஓடுவது முள் அல்ல, உன் வாழ்க்கை. குறை இல்லாதவன் மனிதன் இல்லை. அதை குறைக்க தெரியாதவன் மனிதனே இல்லை. அன்பை வெளிப்படுத்த யோசிக்காதே. கோபத்தை வெளிப்படுத்தும் முன் யோசிக்க மறந்து விடாதே. 1000 ஆண்டு காலம் அடிமையாய் வாழ்வதை விட அரை நிமிடமேனும் சுதந்திர மனிதனாக வாழ்ந்து இறப்பது சாலச் சிறந்தது. ஒருவன் தான் விரும்பும் நலன்கள் அனைத்தையும் மற்றவர்களுக்கும் உண்டாக செய்வதுதான் நாகரிகம். ஒரு மனிதனின் உண்மையான தன்மையை அறிய வேண்டுமானால் அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து பாருங்கள். உங்களிடம் அறிவொளி இருந்தால் அந்த தீபத்திலிருந்து மற்றவர்கள் மெழுகுவத்திகளை ஏற்றிக்கொள்ளட்டும். வெற்றி என்பது லட்சியத்தை படிப்படியாக புரிந்து கொள்வது. அன்றாட வாழ்வின் சாதாரண விஷயங்களையும் அசாதாரண முறையில் செய்யும் போது உலகின் கவனத்தை உன் மீது திருப்ப முடியும். வெற்றி பெறுவது மிகவும் எளிதானதே. என்ன செய்கிறாய் என்பதை அறிந்து செய். செய்வதை விரும்பிச் செய். செய்வதை நம்பிக்கையோடு செய். நான் மெதுவாக நடப்பவன்தான், ஆனால் ஒருபோதும் பின்வாங்குவதில்லை. நம்பிக்கையுள்ள மனிதனுக்கு எப்பொழுதும் ரோஜாதான் கண்ணில் படும், முட்கள் இல்லை. நீ நடந்து போக பாதை இல்லையே என்று கவலைப்படாதே. நீ நடந்தால் அதுவே ஒரு பாதை. பொதுவாக வெற்றி என்பது மற்றவர்கள் கைவிட்டு விட்ட பின்பும் அயராமல் தொடர்வதாலேயே கிட்டுவதாகும். கண் பார்வை அற்றவன் குருடன் அல்ல, தன் குற்றங்களை உணராதவனே குருடன். கூட்டத்தில் சிரி, தனித்து அழு. கூட்டத்தில் அழுதால் நடிப்பு என்பார்கள், தனித்து சிரித்தால் பைத்தியம் என்பார்கள். நம்பிக்கையோடு உன் முதலடியை எடுத்து வை. முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமில்லை. முதல் படியில் ஏறு. உன்னால் முடியும் என்று எண்ணுவதையோ அல்லது முடியும் என்று கனவு காண்பதையோ துணிந்து தொடங்கு. உனது துணிவிலேயே அறிவும் ஆற்றலும் மந்திரமும் அடங்கியுள்ளன. முதலில் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பவன் மட்டுமே உலகை மாற்ற தகுதி உடையவன். தாங்கள் செய்யும் தவறுகளுக்கு அவரவர்கள் சூட்டிக்கொள்ளும் அருமையான பெயர்தான் அனுபவம். கல்வியின் வேர்களோ கசப்பானவை, ஆனால் கனியோ இனிப்பானது. பேச்சில் இனிமை, கொள்கையில் தெளிவு, செயலில் உறுதி ஆகிய மூன்றும் உள்ளவரால் எதையும் சாதிக்க முடியும். சிரிப்பவர்கள் எல்லோரும் கவலையின்றி வாழ்பவர்கள் இல்லை, கவலையை மறக்க கற்றுக்கொண்டவர்கள். கண்ணுக்கு தெரிந்த மனிதரை மதிக்காவிட்டால் கண்ணுக்கு தெரியாத கடவுளை மதித்தும் பயனில்லை. அன்புதான் உன் பலவீனம் என்றால் இந்த உலகின் மிகச்சிறந்த பலசாலி நீதான். உன் அன்பின் தன்மைக்கு ஏற்றபடி உன் செயல்கள் இருக்கும். உன் செயல்களுக்கு ஏற்றபடி உன் வாழ்க்கை இருக்கும். எல்லோருக்கும் அன்பை கொடுத்து ஏமாந்து விடாதே. யாரிடமும் அன்பை பெற்று ஏமாற்றி விடாதே.
உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தமனாக வாழ்வதை விட உன்னை நம்பும் சிலருக்கு நல்லவனாயிரு. நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவமே சிறந்தது. யார் என்ன சொன்னாலும் உன் கொள்கையை மாற்றிக்கொள்ளாதே. ஒரு முறை நீ மாற்றினால் ஒவ்வொரு முறையும் நீ மாற வேண்டியிருக்கும். தன்னை அறிந்தவன் ஆசைப்பட மாட்டான், உலகை அறிந்தவன் கோபப்பட மாட்டான். இந்த இரண்டையும் உணர்ந்தவன் துன்பப்பட மாட்டான். தோல்வியிலிருந்து எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுதான் உண்மையான தோல்வி. வெற்றிகளை சந்தித்தவன் இதயம் பூவை போல் மென்மையானது. தோல்வி மட்டுமே சந்தித்தவன் இதயம் இரும்பை விட வலிமையானது. வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் நல்ல நண்பர்கள் தேவை. வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற வேண்டுமானால் ஒரு எதிரியாவது தேவை.